அனைவருக்கும் டிவைன் ஹெலர்ஜி மற்றும் ரேக்கி தாந்திரிக் மாஸ்டரின் அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஸ்டோன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அதிர்ஷ்ட கற்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். இங்கே பார்க்குறது சந்திரகாந்த கல் அப்படின்னு சொல்லக்கூடிய மிக அற்புதமான ஒரு மனோகரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கேட்ஸை அப்படின்னு சொல்லுவாங்க. இது பூனையினுடைய கண்ணை மாதிரியே இருக்கிறதுனால இதுக்கு கேட்ஸை அப்படின்ற ஒரு பேர் கூட இருக்குது. இது சந்திரனுடைய குளிர்ச்சியை தன்னுள் கொண்டிருக்கிறதுனால இதுக்கு பேர் சந்திரகாந்த கல் அப்படின்னு பேர். மூன் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. மூன் ஸ்டோன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பேர். மிக அற்புதமான பலனை அளிக்கக்கூடியது. இங்கே இருக்கக்கூடிய மோதிரங்கள் எல்லாம் நாம் அணியக்கூடிய மோதிரங்கள் தான். மூன் ஸ்டோனுடைய மோதிரங்கள் பல காலமாக நம்முடைய குருக்களுடைய ஆலோசனைப்படி இது பிளாக் ஸ்டோன் அப்படின்னு சொல்லிட்டு இது நவ ரத்தினக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் வெள்ளியில் செய்யப்பட்டது. இவைகளெல்லாம் என்னுடைய சொந்த நாம் பயன்படுத்தக்கூடிய மோதிரங்கள் வெள்ளியில் செய்யப்பட்டது. மூன் ஸ்டோனில் வெள்ளி நிலவு சம்பந்தப்பட்டது தான். அதாவது குளிர்ச்சி, ஆகர்ஷண சக்தி அதிகமாக இருக்கக்கூடியது வெள்ளி. அதனுடைய அடிப்படையில் இந்த வெள்ளியில் இந்த மூன் ஸ்டோனை நம்ம பயன்படுத்தும் பொழுது மனோகாரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்முடைய மனதை பக்குவமாக வச்சுக்கிட்டாவே நம்முடைய சிந்தனைகளை சரியான வழியில் செலுத்தினாவே நமக்கு 100% வெற்றி அப்படின்றது தவிர்க்க முடியாதது. நிச்சயமாக நம்மளால் வெற்றி அடைய முடியும். நிறைய நபர்கள் வெற்றி அடைகிறதுக்கு ஒரு சில கோட்பாடுகளை அவங்க கடைபிடிக்கிறது தான் அதனுடைய முக்கியமான காரணம். இந்த தாந்திரீக பொருள்கள் அப்படின்னு பேர் இதுக்கெல்லாம். இது பணத்தை நேரடியாக இது ஆகர்ஷணம் பண்ணாது. இந்த பொருள்கள் எல்லாம் நேரடியாக ஆகர்ஷணம் எதுவும் பண்ணாது. இருந்தாலும் தாந்திரிக ரீதியாக இவைகள் செய்யக்கூடியது தான் இந்த நவரத்தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய. இங்கே இருக்கக்கூடிய இந்த நவரத்தினங்கள் புஷ்பராகம், மரகதம், பவளம், முத்து, வைரம், வைடூரியம், கோமேதகம் இப்படின்னு சொல்லுவாங்க. இவைகளெல்லாம் ஒரு குறிப்பிட்ட நிலையில் குறிப்பிட்ட ராசிக்காரர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த நவகிரக கற்கள். இது சந்திரகாந்த கல் அப்படிப்பட்டது இல்லை. சந்திரகாந்த கல் குளிர்ச்சி, அதாவது ஒரு சில விஷயங்களை நம்ம முடிவெடுக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த சந்திரகாற்கள் நம்ம தொடர்ந்து அணிந்து கொண்டிருக்கும் பொழுது நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் திண்ணமாக இருக்கும், சிறப்பாக இருக்கும், சரியாக இருக்கும். அதுக்காக இது பயன்படுத்தப்படுறது. இந்த சந்திரகாந்த கல் இந்த ராசிக்காரருக்கு தான் போடணும் அப்படின்னு எதுவும் கிடையாது. அதனால் தான் நம்ம என்னுடைய சிஷியர்களுக்கு பயிற்சி வகுப்பில் இந்த சந்திரகாந்த கல் எல்லாத்துக்கும் கிட்டத்தட்ட 10 வருஷமாக பயிற்சியில் இந்த கற்களை நம்ம கொடுத்துட்ருக்குறோம். இன்னும் இது மட்டும் இல்லாமல் இது ஒரு தாந்திரிக ஒரு சிஸ்டமேட்டிக் பைரா கார்டு அப்படின்னு பேர். இந்த கார்டு பேர். இதில் இருக்கக்கூடிய ஸ்டோன் இந்த சந்திரகாந்த கல் தான். கீழே இருக்கக்கூடியது பிரமிடு, 9 பிரமிடு அப்படின்னு பேர். காப்பரில் செய்யப்பட்டது. இதுக்கு பின்னாடி இதனுடைய பிற்பகுதி ஒரு ஃபோட்டோ ஒட்டுறதுக்கான ஒரு இடம் இருக்கும். அப்புறம் காப்பர் காயின் ஒன்று இருக்கும். கீழே சிக்னேச்சர் அப்படின்ட்டு இருக்கும். கீழே கையெழுத்து போட்டுட்டு கையெழுத்து நம்மளை வைப்ரேட் பண்ணும். இந்த காப்பர் காயினும் வைப்ரேட் பண்ணும். பின்னாடி இருக்கக்கூடிய 9 பிரமிடு அப்படின்னு சொல்லக்கூடிய 9 பிரமிடுகளும் செய்யும். இது இல்லாமல் நம்மளுடைய ஃபோட்டோ இந்த ஆறாத்தன்மையை அதிகப்படுத்தி நம்ம இதில் ஃபோட்டோ ஒட்டி வச்சுக்கணும். சின்னதாக ஒரு ஃபோட்டோ ஒட்டி வச்சுக்கணும். இது தாந்திரிகத்தினுடைய அடிப்படையில் இது நன்றாக வேலை செய்யக்கூடியது. இது அனுபவ ரீதியாக இது அனுபவித்து இது கண்டுபிடிச்சது தான். இது பைரா கார்டு அப்படின்னு சொல்லிட்டு இது சீனர்கள் தான் இந்த பைரா கார்டை அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா தாந்திரிகத்தில் உயர்வான தாந்திரிகங்கள் சீனர்கள் தான் பயன்படுத்துகிறாங்க. எல்லா தாந்திரிகத்தையும் நாம் இது நடக்குமா நடக்காதா அப்படின்னு சந்தேகத்திலேயே நம்ம அப்படியே இருந்துடுறோம். ஆனால் சீனர்கள் அப்படி கிடையாது. சீனர்கள் தங்களுடைய தாந்திரிகத்தில் முக்கியமான தாந்திரிகத்தில் இதை பயன்படுத்துகிறாங்க. மிக அற்புதமான வேலை செய்யக்கூடியது தான். இது பைரா கார்டு அப்படின்னு பேர். இதிலே போட்டிருக்கோம் பாருங்கள், பைரா கார்டு அப்படின்னு சொல்லிட்டு. இது முக்கியமான தாந்திரிகம். இந்த கார்டு வச்சிருந்து நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையில் வெற்றியாளர்களாக மாறி இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது நம்மளுடைய வலது பக்க மூளை, இடது பக்க மூளை அறிவுத்திறன்களை கொண்டிருக்கிறது. இதை 100% செம்மையாக்கக்கூடிய
அற்புதமான நிகழ்வுகளை இதெல்லாம் நிகழ்த்தி காட்டுது அப்படின்னு தான் சொல்லப்படுது. இந்த நவரத்தின கற்களோ அல்லது அதனுடைய துணை கற்கள் நிறைய இருக்குது. இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. நவரத்தின கற்களை விட துணை கற்கள் மிக அற்புதமாக வேலை செய்யக்கூடிய ஒரு சிஸ்டமேட்டிக் தான். நம்ம அனுபவ ரீதியாக அதெல்லாம் பார்த்துருக்குறோம். இது என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால், நவகிரகங்கள் இருக்கக்கூடிய வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கதிர்வீச்சுக்களை வந்து பத்தாமல் இருக்கிறது தான் அந்த தோஷங்கள் அப்படின்னு சொல்கிறது. இப்போ ஒருத்தருக்கு வந்து சந்திராஷ்டமம் இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த சந்திரகாந்த கல் ஒருத்தனை அணிஞ்சிட்டு இருக்கும்போது இந்த சந்திராஷ்டமத்திலிருந்து அவங்களுக்கு வந்து வரக்கூடிய துன்பங்களை வந்து எடுக்கக்கூடிய அளவுக்கு இது அற்புதமான பலன் அளிக்கக்கூடியது. இன்னும் இதனுடைய ரகசியங்கள் நிறைய இருக்குது. அதாவது ஒரு நபர் வந்து மோதிரத்தை அணியாத எங்களுடைய குருக்கள் சொல்லுவாங்க, வெறும் கை ஒன்றுமே இல்லாத கை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு நவரத்தினங்களை வந்து நாம் வந்து அணிஞ்சிக்கணும். நம்பிக்கை இருக்குதோ இல்லையோ அதை பற்றி அது அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் எது உண்மையோ எது நடக்குமோ அது நடந்து தான் தீரும். அதனுடைய அடிப்படையில் இந்த நவரத்தின கற்கள், இந்த சந்திரகாந்த கற்கள் மிக அற்புதமான பலனை அளிக்கக்கூடியது தான். இதெல்லாம் வந்து வைப்ரேஷன் செய்யக்கூடிய அற்புதமான பொருள்கள். வந்து ஒளி எழுப்பக்கூடிய சங்குகள் இதெல்லாம். இந்த மாதிரி இவைகளெல்லாம் வந்து கருங்காலி இதில் செய்யப்பட்ட தாயத்துக்கள். இது வந்து நிறைய வகையான பொருள்கள் வந்து நம்ம வந்து சேகரித்து வச்சுருக்கிறோம். இது வந்து நம்ம சிஷியர்களுக்கு நம்ம கொடுக்கறதுக்காக வச்சுருக்கிறது. இப்படிப்பட்ட மகா சக்தி வாய்ந்த பொருட்களை நீங்களும் எங்கேயாவது கிடச்சிச்சின்னா வாங்கி அதை பயன்படுத்துங்க. இது வந்து எங்களுடைய சிஷியர்களுக்கு மட்டும்தான். அதாவது உடல்நலம், மனநலம், பணநலம் அப்படின்னு சொல்லிட்டு வகுப்புகள் நடத்துகிறோம். அந்த வகுப்புகளுக்கு நம்ம இதை வந்து இலவசமாக கொடுக்குறோம். இது மட்டும் இல்லாமல் இந்த பைரா கார்டு, இந்த சந்திரகாந்தக்கல், இன்னும் ஒரு 9 பொருட்கள் கொடுக்குறோம். சங்குகள், இந்த மாதிரி நிறைய அஷ்டகர்ம மை, அப்புறம் சந்திரகாந்தக்கல், அப்புறம் அஞ்சனக்கற்கள், இப்படி நிறைய பொருட்களை வந்து கொடுக்குறோம் ஆகர்ஷணத்துக்காக. நிறைய பேர் இதை பயன்படுத்தி நல்லா பலனடைஞ்சிருக்கிறாங்க. நாமும் இதை பலனடைஞ்சு அதனால தான் வெளியே சொல்கிறோம். இப்படிப்பட்ட மகா சக்தி வாய்ந்த பொருட்கள் உங்களுக்கு எங்கேயாவது கிடச்சிச்சின்னா அதை நீங்களும் வாங்கி பயன்படுத்த வேண்டுமாய் கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.